இன்னைக்கு அருண்ஜேட்லி பேசுறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை நான் ஏதோ ஒரு தொடர்புபடுத்தணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் வந்த பொழுது நடந்தது. இத்தனாயிரம் வருடமாக நம்ம உற்பத்தி பண்ண கிராம பொருளாதாரம் எல்லாமே அரசோடையோ ராஜாவோட தொடர்பு பண்ணவே கிடையாது. வெள்ளக்காரன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜமீன்தாரை கொண்டு உட்கார வச்சுட்டு அது மூலம் வரி வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வரி வசூல் ஒன்னு நிலத்துக்கு நடந்தது, விளைபொருளுக்கு நடந்தது. விக்கிறதுக்கு அதிகமான வரி போட்டாங்க. இங்கிலாந்துல இருந்து வெள்ளக்காரன் இறக்குறதுக்கு வரியை குறைச்சாங்க. அப்ப இது என்னாச்சுன்னா, இவனுடைய வணிகம் அதிகமாச்சு, இங்க இருக்க மக்கள் வணிகம் இல்லாம போனாங்க, விவசாயம் இல்லாம போனாங்க, பஞ்சத்துல போய் பல லட்சம் பேர் இறந்து போனாங்க. இதான் நடந்திருக்கு. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, மறுபடியும் அதே முறையை தான் இப்ப கொண்டு நிறுத்தி இருக்காங்க. இப்ப நாங்க எல்லாத்தையுமே பேங்கை நோக்கி நகரணும். பேங்க் என்ன பண்ணும், எங்களுடைய பணத்தை எல்லாம் எடுத்து அதை பெரிய கம்பெனிகளுக்கு கடன் கொடுக்கும். அந்த கம்பெனிகள் பணத்தை திரும்பி தர வேண்டியது இல்ல. அந்த கடன் சுமையை நாங்க சுமக்க வேண்டும். ஆனால் நாங்க வரி கொடுத்துட்டு தான் இருக்கணும். வரி கொடுக்கறது நிறுத்தாது. எங்க பணத்தை எல்லாம் நாங்க பேங்க் வழியா தான் போட போறோம். நீங்க பேங்க்ல எங்களுக்கு வரி எடுக்க போறீங்க. அதான் இப்ப நடக்குது. அது வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அப்ப அந்த வரியெல்லாம் நீங்க எடுத்துக்குவீங்க. குடுக்குடி கடன்களை பெரிய கார்பரேட்டுகள் இதுவரைக்கும் தண்டிக்கப்பட்டதோ அது நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ இல்ல. அந்த பணம் எல்லாம் யாரோட, பொதுமக்களுடைய பணமாக இருக்கிறது. ஆக மறுபடியும் ஒரு செயற்கையான ஒரு பஞ்சத்தையும் எங்கள் மீது தாக்கத்தை கொண்டு வர்றீங்க. அப்ப இது நிர்வாக கேடு அல்ல, இது கொள்கை கேடு. இந்த அரசுகள் எதை பத்தி கவலைப்படுது? இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, எல்லா கட்சியும் ஊழல் நடந்திருக்கு. காங்கிரஸ் சொல்லி பேசக்கூடிய காங்கிரஸ் ஊழல் பண்ணிருக்காங்க. இவங்களோடயும் பல்வேறு தவறுகள் தொடர்ச்சி நடந்து வர நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அதை பத்தி கவலைப்படவே இல்லையே. இதை பத்தி என்னைக்கு கவலைப்பட்டு இருக்காங்க அவங்க? இது விவாதம். பேசக்கூடிய விஷயங்களை பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய விஷயங்களே மொத்தமா தனியார் மயப்படுத்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லா மக்களையும் பேங்குக்குள்ள கொண்டு வரதுடைய காரணம் என்னன்னா, எல்லாத்துக்கும் வரி வசூல் பண்ணணும். வரி வசூல் பண்றது பொதுவாக என்ன சொல்றாங்க, நல்லதானே சார், வரி வசூல் பண்ணாதானே சார் அரசாங்கத்துக்கு பணம்ன்றாங்க. சரி சார், அரசாங்கம் என்ன சார் பண்ணணும்? அந்த வரியெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஸ்கூல் கட்டணும், எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டணும், எங்களுக்கு வேணுங்கிற அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுக்கணும்ல சார். ஆனா அதுல என்ன பண்ணீங்க சார், நீங்க தனியார் கொடுத்துட்டீங்க சார். இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் தனியா இருக்கு சார், காலேஜ் எல்லாம் தனியா இருக்கு சார், எல்லாமே தனியா இருக்கு சார். எங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க நாளைக்கு ட்ரெயினை தனியார் மயப்படுத்துறீங்க, மின்சாரத்தை தனியார் மயப்படுத்துறீங்க, உற்பத்தியை தனியார் மயப்படுத்துறீங்க, போக்குவரத்து தனியார் மயப்படுத்துறீங்க, எல்லாம் தனியார் மயப்படுத்துறீங்க சார். இந்த பணம் எதுக்கு சார்?